Hi guys, நான் தான் உங்கள் ஓஷன் பைலட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம RC200 BS4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் இது ரிவ்யூலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டியூக் ஓனர் ஆர்சி ஓட்டினா இல்லை ஆர்சி பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து செகண்ட்ஸில் வந்து ஆர்சி வாங்கலாமா டியூக் வாங்கலாமா நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. நிறைய பேர் என் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ப்ளஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐ மீன் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்குறதுக்காக. ஏன்னா இப்போ புதுசாக வண்டி வேறு வெயிட்டு கலரு ஷேப் எல்லாமே மாறி போச்சு. பட் பழசாக செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்குறவங்க வந்து நிறைய பேர் டவுட் பண்ணுறது வந்து R15 ஆர்சியா இல்லை பார்த்தீங்களா குழவி எங்கேருந்து பறகுது இல்லை டியூக் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த vlog. ஓகே போகலாங்களா? ஓகே கைஸ், இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. எல்லோரும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அதில் நான் ரீல்ஸ் நிறையா போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் யூடியூப்பில் போட முடியாது, காப்பிரைட் ஆகிடும்னால. ஸோ என்னோடய இன்ஸ்டா போய் செக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கும். இதான் என்னோடய ஹேண்டில் நேம். இந்த வண்டி பார்த்தோன்னா 29,000 கிளாக் பண்ணியிருக்கு மீட்டரில். ஸோ லெட்ஸ் கோ. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைவேக்கு 30 கிலோமீட்டர் தாண்டி வரேன். வேறு எந்த வேலையும் இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோ போட்டு போகணுன்னு தான் வந்தேனே. ஓகே, இப்போ நான் ஒரு டியூக் ஓனர். ஓகேங்களா, நான் BS3 வச்சுருக்கேன். இப்போ BS4 தான் மேக்ஸிமம் என்னால் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்க முடியும். BS3 கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, அதே மாதிரி ஆர்சி வந்து BS4 தான். இதேமாரி மாடல் தான் இருக்கும் செகண்ட் ஹேண்ட்ஸில். அதுக்கப்புறமா R15 வந்து BS4னா V3. ஸோ இந்த 3 வண்டிக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன். இப்போ நான் டியூக்லேருந்து இந்த R6 ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இதில் தெரியுதுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அக்ரெசிவான பொசிஷன், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற சீட்டிங் பொசிஷன். மற்றபடி கண்ட்ரோல், இப்போ டியூக் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இருக்கும், ஹேண்ட்லிங் இருக்கும். பட் ஆர்சி லெவலுக்கு இருக்காது. அதே தான் R15க்கும். ஹேண்ட்லிங் வைஸு கண்ட்ரோல் வைஸு சரியாக இருக்கும் R15யும் சரி ஆர்சியும் சரி. ஆனால் டியூக் வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து அது வேணால் சிங்கிள் பீஸ் ஹேண்ட் பாரு, இது கட் ஹேண்டில் பாரு. ப்ளஸ் வந்து நீங்கள் நல்லா டக்கின் பண்ணி ஈஸியாக நாங்கள் ஓட்டலாம். கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் மைலேஜ், 3 வண்டிக்கும் மைலேஜ் எப்படின்னா R15 அதிகமாக தரும். அதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து டியூக்கு, அதுக்கப்புறமா ஆர்சி. நீங்கள் கேட்பீங்க, ஏன்னா ஆர்சியும் டியூக்கும் வந்து ஒரே இன்ஜின் தானே, ஏன் மைலேஜ் வந்து டிஃபர் ஆகுதுன்னா என்ன காரணம்னா வண்டியோட வெயிட். ஆர்சி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 கிலோ கிட்ட வரும். அது எக்ஸாக்டாக எனக்கு தெரில. அண்டு டியூக் பார்த்தீங்கன்னாலும் அதை விட ஒரு 4-5 கிலோ கம்மியாக வரும். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்கன்னா டியூக்கு வந்து பட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆர்சியில் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. நீங்கள் வந்து டாப் எண்டில் தான் நீங்கள் டியூக் அடிக்க முடியுமே. R15 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஹைவேல மட்டும்தான் R15 வந்து இந்த KTM 2 பைக்குமே பீட் பண்ண முடியும் இன் டாப் எண்ட். ஏன்னா டாப் எண்ட் வரைக்கும் KTM அடிச்சுக்க எந்த பிராண்டும் இன்ன வரைக்கும் இல்லை. ஏன் ஈவன் RS NS கூட வந்து அதோட டாப் எண்ட் அதை டச் பண்ண பிறகு தான். ஏன்னா ரெவ்லாக் இருக்குது, கர்மம்பூச்சை ரெவ்லாக் வந்து எல்லாம் KTM பைக்லையும் இருக்குது. அந்த கர்மம்பூச்சை ரெவ்லாக் வந்து இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. R15 வந்து 155 போகும் டாப்பு. டியூக்கு ஆர்சி பார்த்தீங்கன்னா 137 135 அப்படி போகும். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க என் வண்டி எவ்வளோ டாப் போகுதுன்னு. அதே டாப் தான் இதுவும் போகும். ஆனால் என்னென்னா டாப் எண்டில் வந்து இது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் அடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக. இப்போ நான் இதோட டாப் எண்டில் செக் பண்ண போகிறதில்ல, எப்படியோ எல்லாத்துக்கும் ஒரே சேம் தான்.
டியூக் நான் போன வீடியோலே போட்டேன், அதே டாப் தான் இது. என்னன்னா டியூக் வந்து அந்த டாப் 120 125 அதுக்கு மேலே போகும்போது டியூக் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், ஏன்னா அந்த வின் பிளாஸ்ட்னால. பட் ஆர்சினால இது வந்து அக்ரெசிவாக இருக்கனால வின் பிளாஸ்ட்லாம் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. டக்குன்னு பண்ணிங்கன்னா உடனே டாப் ரீச் பண்ணிடலாம். அதே தான் R15க்கும். ஆனால் என்னென்னா R15 வந்து கொஞ்சம் இந்த 7000 RPM கிராஸ் பண்ண விவி ஓப்பன் ஆகுது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணும். R15 எல்லாம் செம்மையாக போகும் டாப் எண்டில். பட் டிராஃபிக்கில் நீங்கள் மோஸ்ட்லி சிட்டியில் தான் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அப்படியே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓப்பன் ரோட்டில் என்ன தான் முறுக்குனாலும் ரோடு பெருசாக இருக்கும்னால நம்ம ஸ்பீடாக போகிறது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ரோட்டில் டிராஃபிக்லலாம் நீங்கள் முறுக்குனீங்கன்னா வண்டி ஒரு 60 போகிறதே வந்து நார்மலாகவே வேகமாக தெரியும். ஸோ அது வந்து கேடிஎம்ஸில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அக்ரெசிவாக இருக்கிறது காரணமே அதுதான். ரொம்பவே பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இன்ஜின்னு. புதுசாக வாங்குறவங்களுக்கு அது தனியாக நான் வீடியோ போடுறேன், புதுசாக என்ன வண்டி வாங்கலாம் இந்த 3 வண்டி கம்பேர் பண்ணும்போது. இப்போ செகண்ட்ஸில் வாங்குறதை பற்றி தான் நிறைய பேர் எனக்கு கேட்குறனால இதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் தென் முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபியூல் டேங்க் ரேஞ்ச் தான். டியூக் வந்து 10.5 லிட்டர்ஸ் வரும், அப்புறம் 10.2 லிட்டர்ஸ் வரும். அந்த BS3க்கும் BS4க்கும் கம்பேர் பண்ணலாம். 10.5 அதான் 11 லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட வரும் நம்ம BS3ல். BS4 எடுத்திங்கன்னா 10.2 வரும் டியூக்கில். பட் ஆர்சிஸில் 9.5 தான். இது எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு பிக் சேஞ்ச் கிடையாது. பட் மைலேஜ் வந்து இது டியூக்கோட கம்மியாக தரதுனால உங்களுக்கு ஃபியூல் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். திருப்பி நீங்கள் ஃபியூல் ஸ்டேஷன் போய்ட்டு திருப்பி ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். R15 ப்ராப்ளமே இல்லை, அது டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே மைலேஜ் தரும். ஏன்னா அது அஃப்கோர்ஸ் அது 155cc, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு பிரேக்கிங் வைஸ் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 3 வண்டிக்குமே வந்து நல்லா செம்மையாக தான் இருக்கும், கச்சிதமாக இருக்கும். அடித்தோன்னா வண்டி சூப்பராக நிற்கும். நீங்கள் ஓல்டு மாடல்லாம் எடுத்திங்கன்னா ஆர்சியோ டியூக்கோ எடுத்திங்கன்னா அதில் வந்து சிங்கிள் சேனல் ABS வரும். சில இதில் அதுக்கும் BS4லேயே வந்து 2 வருது, ABS நான் ABSன்னு வருது. அது வேறு பார்த்து எடுக்கணும். கூட R15லாம் அப்படி கிடையாது. லான்ச் பண்ணதுலேருந்து இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் தான், அதுக்கப்புறமா மொத்தமாக ஃபஸ்ட்டு லான்ச் அப்போ தான் நான் ABS கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே டியூவல் சேனல் ABS தான் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, கொஞ்சம் பவர் கம்மியாக தெரியுது எனக்கு ஆர்சி. ஏன்னா கிட்டத்தட்ட 3 to 4 months அது வீட்டில் தான் நான் இந்த வண்டி வெளியே எடுக்கல, ஃப்ரெண்டு தான். பட் என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா வந்து வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு, ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு லாஸ்ட் வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்போம் பார்த்தீங்களா. அப்போ கடைசியாக வந்து பார்க் பண்ணது தான் வண்டி. அதுக்கு மேலே அந்த வண்டி வந்து வெளியே எடுக்கல. அப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 2 வண்டிக்குமே செம்மையாக இருக்கும், டியூக்கும் ஆர்சிக்கும். ஏன்னா வந்து சைலன்சர் வந்து அண்டர்பெல்லி. R15 வந்து சைடில் நீங்கள் ஓவர்டேக் எடுத்திங்கன்னா கேப் அடிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த சைடில் அந்த சைலன்சர் தேயும். என் ஃப்ரெண்டுதே அப்படி தான் லைட்டாக அங்கங்கே தேஞ்சிருக்குது. ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்கு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு, ஏன்னா மோஸ்ட்லி வந்து புதுசாக வண்டி வாங்குறவங்க ஈஸியாக பண்ண மாட்டாங்க. பட் செகண்ட்ஸில் வாங்குறவங்களாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வண்டி ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ செகண்ட்ஸில் வந்து வண்டி எடுக்கிறவங்க வந்து ஸ்டிக்கரிங் பார்த்தோன்னா நம்ம ஆர்சிலையும் R15 தான் சூப்பராக பண்ணலாம். அதுவும் R15ஓட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நிறைய குடீஸ் இருக்குது, நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பேக்கு, வின்லெட்டு, அந்த பபுள் வைசரு அதெல்லாம் அழகாக சூட் ஆகும். அப்புறம் டெயில் லைட் பார்த்தீங்கன்னாவே அதுவே ப்ளூ கலரில் அந்த மாதிரி எரியிற மாதிரிலாம் இருக்குது. பட் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா பபுள் வைசரு விங்லெட்டு அதுதான் போட முடியும். அதுக்கப்புறம் நம்ம எதிர தான் என்னது இந்த அட்ஜஸ்டபிள் லீவர்ஸு அந்த மாதிரி கிளச்சு. பட் R15 அந்த மிரர் கூட மாற்றிடலாம். அந்த மிரர் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வச்சு வர மிரரு. பட் ஆர்சிக்கு தேவையே கிடையாது, அது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மாட்ரேட் ஒரு பவரும் வேணும் மைலேஜும் வேணும்னா நீங்கள் R15 பக்கம் போகலாம் செகண்ட்ஸில். ஏன்னா ஹைவே பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்கும் R15ல். பட் ஹைவே பொறுத்த வரைக்கும் டியூக்கும் ஆர்சியோ வந்து 135 137 லாக் ஆகிடும். நான் மோஸ்ட்லி டிராஃபிக்கில் சிட்டிஸில் தான் ஓட்டுவேன்னா டியூக் அண்ட் R15, டியூக்கு இல்லைன்னா ஆர்சி ரெண்டுத்தில் எதனா ஒன்று போகலாம். அதுலேயும் சில கேட்டகரிஸ் இருக்குது. எனக்கு வந்து பேக் பெயின் வரக்கூடாதுன்னா டியூக் போயிடலாம். ஏன்னா இதில் இப்போ தான் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே வந்து டியூக் ஓட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஆர்சி எடுக்கிறேன்னா ஆக்சுவலாக ஆர்சி அப்பப்போ ஓட்டுவேன். பட் ஒரு கேப் ஒரு அந்த கொரோனானால 1.5 வருஷம் கேப் இருந்ததுனால ஆர்சி எடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த விஸ்ப்ரெயின் அண்ட் ஷோல்டர் நெக்கெல்லாம் வலிக்குது. அதுவும் முக்கியமாக ஆர்சி வந்து ஸ்லீக்காக இருக்கும்.
இந்த கேப் அடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மிரர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ஸ்லீக்காக இருக்கும். R15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பல்காக இருக்கனால கொஞ்சம் கேப் அடிக்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. சவுண்டு வந்து என் வண்டியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது BS4ல. ஃபிஃப்த் கியரில் ஒரு மாதிரி இருக்குது வண்டி, அது என்னன்னு தெரில. அது வேறு திருப்பி ஷோரூமில் திருப்பி பார்க்கணும். அவரோட செயின் லூஸாக இருந்தால் டைட் பண்ணேன். செயின் லூப் பண்ணேன், பட் நான் டைட் பண்ணலை. இன்றைக்கி மார்னிங் தான் வண்டி வாட்டர் வாஷே பண்ணேன். பார்த்துருப்பீங்களா குழவையெல்லாம் பாருங்க. காலையில் குழவி இன்னொன்று பூச்சி கீச்சி எல்லாம் சும்மா அப்படியே செல்லி விலை எல்லாம் இருந்தது, மொத்தமாக தொட்டுக்கிச்சு. வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி எடுத்துருக்கேன். சரி, இந்த மாதிரி கேப்லலாம் டியூக்கும் ஆர்சியும் ஈஸியாக போகும். பட் R15 கொஞ்சம் யோசிப்பானுங்க. ஏன்னா அந்த சைட் ஃபேரிங் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்கு ஐ மீன் ப்ராடாக இருக்கும். அப்பாடா, இப்போ தான் ரேடியேட்டர் ஆன் ஆகுது. இதே என் வண்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்பயோ ஊர்லேருந்து அரக்கோந்துலேருந்து வெளியே வந்தாலே என் வண்டியில் ரேடியேட்டர் ஆன் ஆகிடும். பரவாயில்ல. இதில் வேறு முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூ. ரேடியேட்டர் ஆன் ஆனது நல்லதாக போச்சு. இதில் என்ன ஆகுதுன்னா, ஆர்சியில் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. காரணம் இதோட ஃபேரிங் தான். அதோட மொத்தம் ஹீட்டுமே வந்து உங்களுக்கு சைடில் அந்த தொட வழியாக போயிடும், தெரியாது. பட் டியூக்கில் வந்து வெயில் காலத்தில் ஓட்டினீங்கன்னா கால்லாம் அப்படியே வெந்துடும். அந்த ரெண்டு சைடு இந்த முட்டி கீழே இருக்கிற கால்லாம் அப்படியே கொதிக்கும் உங்களுக்கு. பட் ஆர்சியில் அந்த ப்ராப்ளம் இல்லை. R15 சொல்லவே தேவையில்லை, சுத்தமாக ஹீட்டே ஆகாது. ஹீட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது வந்து ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்ஜின் கிடையாது, KTM மாதிரி. இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்னோடய மைண்ட் செட் படி, நான் செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து கம்ஃபர்ட்டு ஒரு கொஞ்சம் மைலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு டியூக் பக்கம் தான் போயிருப்பேன். இதுவே ஒரு சூப்பர் ஸ்போர்ட் கேட்டகரி தான் எனக்கு வண்டி வேணும் செகண்ட்ஸில் அப்படின்னா நான் ஆர்சி பக்கம் போயிருப்பேன். R15 பக்கம் நான் ஏன் போகலன்னா, ஆக்சுவலாக வந்து நான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த சிட்டிஸில் தான் ஓட்டுவேன். ஹைவே பக்கம்லாம் அவ்வளோ போக மாட்டேன். இதுவே எனக்கு ஹைவே பக்கம் போகிற வேலை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக R15 எடுத்திருப்பேன் சூப்பர் ஸ்போர்ட் கேட்டகரியில். ஏன்னா ஆர்சி வந்து எனஃப் ஆஃப் த பவர் வந்து சிட்டிலேயே எனக்கு அழகாகவே கொடுத்துரும். எனக்கு அதனால தான். அதுக்காக R15 எல்லாம் வந்து சிட்டி உள்ள பவர் இருக்காதா அப்படின்லாம் இல்லை. பட் நான் வந்து ஒரு KTM ஓட்டி பழகினவன். இப்போ நான் போயிட்டு எதனா ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு வண்டி எனக்கு டெம்பரரிக்காக வேணும் அப்படின்னா நான் வந்து ஆர்சி சூஸ் பண்ணுவேன் சூப்பர் ஸ்போர்ட்டில். அதே நேக்கட் செக்ஷனில் போனோம்னா நான் டியூக் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் 390 தான் எடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் ஆர்சி. எனக்கு டியூக்கில் 390 வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் இருக்காது. ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷனு அது வந்து அது மாதிரிலாம் டியூக்கில் தான் இருக்கும். பட் இந்த ஃபீல் இருக்காது. கொஞ்சம் வேகமாக நீங்கள் முறுக்குனீங்கன்னாவே அந்த ஃப்ரண்ட் வந்து வீலி ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த ஆர்சிலி R15 அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பயஸ் கொடுத்துருக்கறனால அந்த ரோட்டில் அப்படியே ஒட்டின்னு இருக்கிற ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. கார்னரிங் பண்ணும்போதும் சரி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி சரி, இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்போர்ட் கேட்டகரியில் தான் வரும். ஸோ என்னோடய ஃபைனல் வேர்டிக்ட், சிட்டியில் போனோம் அப்படின்னா நான் டியூக் எடுப்பேன். அதே சிட்டியில் வந்து எனக்கு சூப்பர் ஸ்போர்ட் வேணும்னா நான் ஆர்சி எடுப்பேன். நான் ஹைவே ஓரியன்ட் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து KTM பக்கமே தேவையில்லை, நீங்கள் R15 பக்கமே போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வேகமாக போகணும், நல்லா டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் R15. தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. அது சொல்ல தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். சரிங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட் என்கிற பாபி. டேக் கேர், ரைட் சேஃப், எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. முக்கியமாக பேசிக் ஹெல்மெட் அது போடுங்க. நிறைய பேர் ரைடிங் ஜாக்கெட் வாங்க முடியாது,
அதுக்காக ஹெல்மெட் போடுங்க. க்ளவுஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் தான் வருது. அட்லீஸ்ட் க்ளவுஸ் வச்சு போடுங்க, உங்களோட சேஃப்டிக்கு தான். ஓகேங்களா? டேக் கேர், பாய் பாய். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்?